Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது pepper chicken fry. இதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Chicken 1 kg, மசாலாக்காக பட்டை 1, கிராம்பு 2, மிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இத லோ ஹீட்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், உப்பு, 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மசாலாக்காக நம்ம வறுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிடலாம். சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிடலாம். நமக்கு தேவையான அளவு சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் கறிவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். அது கூட காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாயுமே ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் குக் ஆகணுன்றதுக்காக நம்ம அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி சிக்கனை பாயில் பண்ண போகிறோம். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிக்கனை அகெயின் குக் பண்ணலாம். ஆயில் எல்லாமே செப்பரேட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் தனியாக செப்பரேட் ஆகி வந்திருக்கு. சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கு, மசாலாவோட நல்லா பைண்ட் ஆகிருக்கு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.